வணக்கம். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்மளோட சேனல்ல குட்டி குட்டி கதைகளை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் ஒரு குட்டி கதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். தசரத சக்கரவர்த்தியின் கதை. ராமாயணத்தை நாம் படித்திருக்கிறோம். ராமாயணத்தின் காவிய கதாநாயகன் ராமனின் தந்தை. அவர் பெயர் தசரதன். இவர் 10 திசைகளிலும் ரதம் செலுத்தும் ஆற்றல் பெற்றிருந்தார். அதனால் தசம் ரதர் என்று பெயர் வந்தது. ஒரு நாள் மன்னர் தசரதர் வேட்டையாடிக் கொண்டு காட்டிற்கு சென்றார். வேட்டையாடும் பொழுது குறிவைக்கும் மிருகம் மீது தன் அம்பு விடுவது வழக்கம். அதனால் தசரதர் சப்தத்தை கேட்டாலே குறிவைக்கும் ஆற்றல் கொண்டவர். சப்த வேதி என்னும் வில்வித்தையும் அறிந்தவர். அதன்படி ஒளி உபதித்து அந்த இலக்கை தீர்மானித்து அம்பு விடுவார். அப்படி சரியாக இலக்கை பாய்த்து விடும் பொழுது அன்று சரையு நதிக்கரையில் வில்லும் அம்புமாக நிற்கையில் ஒரு யானை தண்ணீர் குடிக்கின்ற சத்தம் ஒலி கேட்டது. அதை கேட்டு அம்பை விட்டார். தர்ம சாஸ்திரங்களின்படி யுத்தம் தவிர மற்ற நேரங்களில் பைத்தியம் பிடித்தாலொழிய அதை கொல்வது பாவம். அம்பை விட்டு தான் தாமதமாக சென்றார். அம்மா என கத்தி குரல் கேட்டது. திடுக்கிட்ட தசரதர் குரல் கேட்க திசையை நோக்கி ஓடினார். அங்கு ஒரு முனிகுமாரன் மீது அம்பு பாய்ந்திருந்தது. அவர் அதை கண்டு அஞ்சினார். சிவகுமாரன் என்ற அந்த இளைஞன் பார்வையற்ற பெற்றோர்களுக்கு மிகுந்த பக்தி பூண்டவனாகவும் வாழ்ந்து வந்தான். பெற்றோர்கள் தீர்த்த யாத்திரைக்கு போக விரும்பியதால் காவடியில் சுமந்து கொண்டு சென்றிருந்தான். அவர்கள் தாகத்திற்கு தண்ணீர் கேட்டதால் காவடியை ஒரு மரத்தடியில் இறக்கி வைத்துவிட்டு குடத்தில் தண்ணீர் எடுக்க நதிக்கரைக்கு வந்தான். தவறுதலாக அவனை அம்பால் வீழ்த்தி விட்டார் தசரதர். அது கண்டு அடைந்த வருத்தம் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. அவன் மார்பில் பாய்ந்திருந்த அம்பை லாவகமாக பிடுங்கியும் எடுத்தார். அந்த இளைஞன் அம்பு விட்டது யார் என்று தெரிந்ததும், என் உயிர் போவது திண்ணம். என் பெற்றோர்கள் குடிக்க தண்ணீர் எடுக்க வந்தேன். இந்த குடத்தில் தண்ணீர் கொண்டு போய் கொடுங்கள் என்று சொல்லி உயிரை விட்டான். அவர் கொண்டு சென்று பெற்றோர்களிடம் கொடுத்தார். ஒரு வார்த்தை கூட பேசாமல் தண்ணீரை கொடுத்தார். அதை வாங்கியபடி தசரதரை தங்கள் மகன் என நினைத்து, ஏனப்பா இன்னும் பேசவில்லை என்றார்கள். வேறு வழியின்றி நடந்த விஷயத்தை கூறினார் தசரதர். ஒரே மகனை இழந்த தம்பதியர்கள் அழுது துடித்தார்கள். மகன் உடலின் அருகே அழைத்து செல்ல வேண்டினார்கள். அந்த இளைஞனுக்கு உடலில் தசரதர் சிதை மூட்டி வேண்டி வந்தது. அவர் எவ்வளவு சொல்லியும் அவர்கள் கேட்காமல் அந்த தம்பதியர்கள் மகனோடு உடன்கட்டை ஏறினார்கள். அவர்கள் இறப்பதற்கு முன்பு தசரதற்கு சாபம் கொடுத்தார்கள். மகனை பிரிந்து உயிர் துறந்தது போல் நீயும் உன் மகனை பிரிந்து உயிர் விடுவாய் என்பதுதான் அந்த சாபம். சாபம் கிடைத்த போது தசரதற்கு பிள்ளைகள் கிடையாது. பின்பு ராமனும் மற்ற பிந்தையரும் பிறந்தனர். ராமன் காட்டுக்கு போகிறானே என்ற துக்கத்தில் உயிரை விட்டார் தசரதர். குழந்தைகளே, இந்த கதையின் மூலம் எத்தனை திறமைகள் இருந்தாலும் கவனமாக இருங்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்று நாம் இந்த பதிவில் தசரத சக்கரவர்த்தியை பற்றி தெரிந்து கொண்டோம். நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.